திரு பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் நிதி மேலாண்மை தெரிந்தவர், நன்றாக நிதி நிர்வாகம் செய்யக்கூடியவர். அவரால் தான் அந்த உலகின் மிகச்சிறந்த பொருளாதார அறிஞர்கள் எல்லாம் தமிழக பொருளாதாரத்திற்கு ஆலோசகர்களாக வந்து இணைந்தனர் என்பதையெல்லாம் நம்ம பார்த்தோம். ரொம்ப தைரியமாக வந்து வருவாய் பற்றாக்குறையை நான் நீக்கிடுவேன் என்று சொன்னார். அவரோடு சந்தித்து நான் உரையாடிய போதும் சொன்னார், தொலைக்காட்சிகளிலும் சொல்லியிருக்கிறார். டார்மெண்ட்டாக இருக்கக்கூடிய அரசு நிதி, அதாவது எந்த பயன்பாட்டிலும் இல்லாமல் டார்மெண்ட்டாக இருக்கக்கூடிய அரசு நிதி 12,000 கோடி ரூபாயை முதல் ஆண்டிலேயே கண்டெடுக்கிறார். டார்மெண்ட்டாக கண்டுபிடிக்காமல் பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய நிதி என்னவென்று எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கவர்மெண்ட் ஆஃபீஸ், கவர்மெண்ட் சிஸ்டம் வந்து ஒரு செக்குமாடு மாதிரி கட்டி விட்டோன்னா அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும். இந்த வருஷம் பேனா வாங்குறதுக்குன்னு 10 ரூபா ஒதுக்குவாங்க பட்ஜெட்டில். இந்த வருஷம் பேனா வாங்க மாட்டோம், அடுத்த வருஷம் இதே 10 ரூபா ஒதுக்குவாங்க, அடுத்த வருஷம் வாங்க மாட்டோம். எதுக்கு ஒதுக்குறாங்கன்னே தெரியாமல் வருஷம் இந்த 10 ரூபா ஒதுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இப்போ நான் பட்ஜெட் சீட்டு பார்த்துருக்கேன். நான் லஞ்ச ஒழிப்புத்துறையில் வேலை பார்த்தப்போ போன வருஷம் என்ன போட்டுருக்கு, அப்படியே போட்டு 10 ரூபா பேனாவுக்கு இப்படியே போட்டு ஓடிட்டு இருக்கும். எனக்கு அடுத்து இந்த சீட்டுக்கு வரவர் 10 ரூபான்னு போட்டுருவார். யாராவது ஒருத்தர் குறுக்க பூந்து, ஆமாம் வருஷம் அந்த 10 ரூபா ஒதுக்குறீங்க, எதுக்கு பேனா வாங்கணும்னு போட்டுறீங்க, பேனா வாங்கல, அப்புறம் எதுக்கு அந்த 10 ரூபா? இப்போ அந்த 10 ரூபாயை வேற செலவுக்கும் பயன்படுத்த முடியாது.